எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கண்டிப்பாக. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா தனுஷோட லுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தில் வந்து ஃபுல் முடி வச்சுருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொட்டை அடித்து மாதிரி ஒரு ஹேர் கட் வச்சுருக்காரு. ட்ரைலர் பார்த்தோம், இப்போ நல்லா இருந்தது. அந்த தனுஷோட அவரோட டைரக்ஷனில் தனுஷோட 15th ஃபிலிம் அவரே நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் நம்ம ட்ரைலர்லேயே அதை ஒரு சிலதை நோட்டீஸ் பண்ண முடியுது தனுஷை. அண்ட் தென் வந்து இதில் நிறையா ஆக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், அந்த செல்வராகவன், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக்கை வந்து இதில் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பாட்டை மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இந்த படத்தில் அவ்வளோ பாட்டு இல்லை, ஏஆர் ரகுமான் தனுஷ் காம்போ செட் ஆகலை அப்படின்னு. இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏஆர் ரகுமான் கண்டிப்பாக பாட்டில் எதுவும் இல்லைன்னா பாட்டில் இருக்குது. அந்த ஒரு அரகண்டான பாட்லேயும் ஒரு சின்ன ஒரு லவ் சீனை வந்து அங்கே கொண்டு வரமே ஒரு மியூசிக் அங்கே போட்டார். ஸோ அதுதான் வந்து எல்லோரையும் கேட்ச் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஏஆர் ரகுமானுடைய தீம்ஸு, பிஜிஎம்மு, இந்த மாதிரி எது ஒன்றாலுமே கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பூர்த்தி செஞ்சிடும். அந்த பிரகாஷ் ராஜ் இதில் கொண்டு வந்திருக்காங்க, அவர் நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா இந்தியன் டூவில் அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, பட் இதில் கண்டிப்பாக தனுஷ் கொடுத்துருப்பார் நம்புகிறோம். அண்ட் செல்வராகவன் வரும்போது தனுஷ் வந்து அவருக்குனே தனியாக இது பண்ணியிருப்பார். ஏன்னா செல்வராகவன் தனுஷ்க்கு பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அதை கண்டிப்பாக தனுஷ் வந்து அதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வச்சு செய்வார். அதனால் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார் நம்புகிறோம். நான் படம் நல்லா இல்லை, அது கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. அவங்களும் நல்லா பாடிலாம் வச்சுருக்கு நிற்கிறாங்க. அதான் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையான கரெக்டாக சொல்லிட முடியாது. அதில் லுக்குன்னு பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. முக்கியமாக தனுஷோட ரைட்டிங்கில் அவரே இப்படி நடிப்பாருன்றது அந்த மொட்டை அடித்த மாதிரி கெட்டப்பில் இருக்கும். அது ஒரு புதுசாக இருக்கும் அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து தனுஷோட வந்து இந்த லவ்ஸ் இந்த மாதிரி இருக்க டேரக்ஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம், அவரே ரைட் பண்ணி அவ்வளோ அந்த பாண்டிலேயே. ஸோ இதில் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வராருன்னு மட்டும் தெரியுது. அது மட்டும் கண்டிப்பாக அந்த சீனை பார்த்தோம் ட்ரைலர். இதில் லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அந்த சீனு. நல்லா அது ஒரு மாதிரி தனியாக தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அந்த இதில் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு சைலண்ட்டாக அந்த ஒரு கேரக்டர் வந்து சைலண்ட்டாகவே ஹேண்டில் பண்ணும்போது அவர் நான் இதை ஒன்று பண்ணிட்டேன்றதையும் சைலண்ட்டாக சொல்லும் போது அது வேறு ஒரு இது மாதிரி ரியாக்ட் ஆகும் தேட்டரில். ஸோ நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் எல்லாருமே. இப்போ எஸ்ஜே சூர்யாவும் எடுத்துக்கினாலும் அந்த மாதிரி நல்ல ஒரு பண்ணுற ஆள் தான். ஃபைட்டிங், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் தனுஷையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில ஒரு மாதிரி மார்க்கெட் சீன், அந்த ரெயினில் நடக்கிற ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இன்னும் படத்தில் பார்க்கும்போது நல்லா எலபரேட்டாக நல்லா காமிப்பாங்க நம்புறோம். ஆமாம் ஆமாம் வந்தோம் இங்கே தான் வந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பவர் பண்ணி ஒரு படம் கிட்ட ஆமாம் ஆமாம் ஸோ தனக்கான ஒரு 50th மூவி அவரே ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன மாதிரி இருக்குது? அதான் அவர் வந்து இதுலேருந்து ஏதோ சொல்ல வராரு கண்டிப்பாக. அதை வந்து அதனால தான் அவரோட 15th மூவியில் அவர் வந்து வேறு எத்தனை டேரக்டரோனே சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அவருக்கு. என்னை வச்சு என்னோடய 15th மூவி நல்லா எடுத்துக்கோங்க, பட் நானே இறங்கி பண்ணுறேன், இதை நானும் இந்த மாதிரி கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பண்ண வரேன்ற போது அவர் ஏதோ கண்டிப்பாக பாயிண்ட் பண்ண வராரு. அது நமக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். அது இல்லாமல் அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே தெரிய வருது. அது எல்லாமே ஏதோ ஒன்று இது சொல்ல வரதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம எந்த விதத்துலையுமே இந்த படத்தை நம்ம விட முடியாது. ஏன்னா தனுஷ் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, அவரோட 15th ஃபிலிமு அவரே டேரக்டும் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரகுமான் இருக்குது மியூசிக்கு. பட் நிறைய ஒரு சில கோ ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க. ஸோ நல்லாவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம், அது ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அரக்கன் ரெண்டு பேருமே இருக்கு. அதான் அந்த நடிப்பு அசுரன் எஸ்ஜே சூர்யாவும் நடிப்பு அரக்கன் தனுஷும் சேர்றாங்கன்னும் போது அந்த சீனு எக்ஸ்பெக்டேஷனே மிஞ்சி இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். அவர் அந்த மாதிரி தான் ரைட்டிங்லேயே கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கண்டிப்பாக. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா தனுஷோட லுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தில் வந்து ஃபுல் முடி வச்சுருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொட்டை அடித்து மாதிரி ஒரு ஹேர் கட் வச்சுருக்காரு. ஸோ தனுஷோட டெடிகேஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். சரி என்னன்னு பார்ப்போம் தேட்டரில். தமிழ் படங்களில் கேரக்டருக்காக வர்த்திக்கிறது ரொம்ப சொச்ச பேர். ஆமாம், விக்ரம், தனுஷ் அந்த மாதிரி 1-2 பேர் தான் இருக்காங்க. அதான் ஆக்சுவலாக அவரோட படத்தில் அவரே இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக படம் ஒரு பெரிய ஹிட்டு தரும் நாங்கள் நம்புகிறோம். அதாவது தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் சூஸ் பண்ணுற கதையாக இருந்தாலும் சரி, அவர் நடிக்கிறதும் சரி, எப்போவுமே யூனிக்காக தான் அவர் யூனிக்கான பார்த்ததை சூஸ் பண்ணுவார். தன்னோட
தன்னோட டேரக்ஷனில் ஒரு படம் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக அது பயங்கர ஹிட் தரும். சாங்ஸ் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த சாங்கை வந்து பார்த்துட்டு செட் ஆகலை, அவ்வளோ ஒரு பூம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தனுஷ் அதாவது ஏஆர் ரஹ்மானோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் ஒரு மெயினாக வச்சு செஞ்சுருப்பாரு அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம படம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அது எப்படி என்ன. ட்ரெய்லரில் வந்து போலீஸ்காரர் கேட்குறாரு என்ன அவங்க பின்வாங்கிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணேன், அதுக்கு கேட்குற மன்னிப்பு சொன்னேன், வாஷா போட மாதிரி என்ன மாதிரி இருக்க போகுது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பாஷா பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தோ அதே சீன் இங்கே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும்போது அதுவுமே ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு படத்தில். பொதுவாக வந்து அண்ணன் தான் தம்பியை டைரக்ட் பண்ணிட்டு தம்பி ஃபஸ்ட் டைம் அண்ணனை டைரக்ட் பண்ணுறாரு. அதான் இப்போது செல்வராகவன் வந்து தனுஷை வச்சு எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தனுஷ் செல்வராகவன் வச்சு அதாவது செல்வராகவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய ரோல் தான் கொடுத்துருப்பாரு. அது என்ன ரோல் என்னன்றதை நம்ம படம் பார்த்து தெரியும். எஸ்ஜே சூர்யா ஆக்சுவலாக எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆகி நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எஸ்ஜே சூர்யா. ஸோ இந்த படத்துலையுமே ஒரு வில்லத்தனத்தை பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரகாஷ் ராஜும் இருக்கிறதால கண்டிப்பாக வில்லத்தனமாகவும் இருக்கும் படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் இது வட சென்னை மாதிரி போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா ஊர் அதில் காமிச்ச விஷுவல்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி படம் பார்த்தா தான் நமக்கு ஆக்சுவலாக எப்படின்னு தெரியும். அந்த மாதிரி தான். இப்போ இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் தரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வட சென்னைன்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு லுக்கு இருந்துச்சு. பட் இதில் பெரிய பெரிய வில்லன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதால படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தோணும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து தனுஷ் தான் ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் போட்டிருக்கு. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்டு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பாட்டு கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. அண்டு எஸ்ஜே சூர்யா சொல்ல வேணாம், ஆக்டிங்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது இல்லை. அண்ட் பிரகாஷ் ராஜ் ஆல்சோ. ஸோ ஓவராலாக படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் படம் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு தெரியும் எப்படி அந்த கதை எப்படி வருது, அந்த ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் தனுஷ்னால எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஹீரோஸ் 50th மூவி நிறைய ஃப்ளாப் 50 ஆமாம். ஸோ இவர் 50th மூவி தானே டைரக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன கான்ஃபிடன்ஸ்? ஸோ 50th மூவி பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு கதை அமைஞ்சிருக்கும். ஆல்ரெடி வெற்றிமாறன் கூட டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். செல்வராகவன் ஒரு கதை சொல்கிறாரு. ஆமாம். சிங்கத்தை வந்து ஒரு ஓனாய் அடிச்சிருவாங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து சிங்கம் எஸ்ஜே சூர்யாவா இல்லை தனுஷா இல்லை ஓனாய் தனுஷா? ஆக்சுவலாக இல்லை, நான் 2 பேரும் பார்க்குறேன். ஒன்று பிரகாஷ் ராஜ் அண்டு பிரகாஷ் ராஜ், தனுஷ், எஸ்ஜே சூர்யா. ஸோ ஓனாயின்னு சொல்லக்குள்ளே அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யா மாதிரி எனக்கு தோணுது. ஓனாய். ஆமாம். ஓகே, இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க வாய்ப்பு. ஆமாம், ரொம்ப வயலன்ஸு இப்போ ட்ரெயிலர் பார்க்கல தெரியுது, வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ ஆமாம் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வட சென்னை க்ளோஸ் அப் கிட்ட வருது கொஞ்சம். ஓகே, தனுஷ் கிட்ட ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு, அவங்க கிட்ட என்னையா சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சொல்கிறாரு உண்மையை சொன்னேன் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாரு. ஆமாம். பார்க்க எப்படி இருக்கு பாஷா படத்தை ரஜினி சொல்கிற மாதிரி எப்படி? அது ரொம்ப ஏதோ டைலாக் சொல்ல வரான்னு பார்த்தோம், கடைசியில் மன்னிப்பு கேட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப வேறுபட்ட டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்காக இருக்குது. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆக்டிங்காக இருக்குது. ஓகே, இதில் வந்து தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர், மலையாள ஆக்டர் ஒருத்தர், அவர் தம்பியாக நடிச்சிருக்காங்க. ஆமாம். எப்படி இருக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை ரொம்ப. தேங்க்யூ. இப்போ ஒரே ஒரு கேள்வி. செல்வராகவன் இதில் நடிச்சிருக்கிறார். ஆமாம். இது பொதுவாக வந்து தம்பி தான், அண்ணன் தான் தம்பி டைரக்ட். ஆமாம். இப்போ தம்பி வந்து அண்ணனை டைரக்ட் பண்ணாரு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ. ஸோ ஆக்சுவலாக இவங்களும் 2 பேரும் டேரக்டரு. இவங்க வெற்றிமாறன் கூட டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தனுஷ் கூட கொஞ்சம் தெரியும். அண்டு செல்வராகவன் சொல்ல வேணால் அவங்க டேரக்ஷன் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ 2ம் கொலாபரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ.